அல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவம். ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தோம். என்னென்ன ஒரே புருஷன் பொண்டாட்டி சண்டைகள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கிற என்னென்ன காரணம்னாரு. சண்டைகள் நடந்தால் தானே எல்லாமே இயங்கும். சின்ன லெவலில் நடந்துச்சுன்னா நீங்களும் நானும் பேசிக்கிறோம். பெரிய லெவலில் நடந்துச்சுன்னா கோர்ட்டும் வக்கீலும் பேசிக்கிடுவாங்க. பணம் பேசிக்கிடும், அப்புறம் அடிதடி பேசிக்கிடும், வெட்டுக்குத்து பேசிக்கிடும். அதெல்லாம் இருந்தால் தானே உலகம் அப்படின்னாங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நானும் வீட்டில் சண்டை போடுவேன். சண்டை போடுற ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே நினச்சி பார்ப்பேன், நாம் யார், நம்மக்கிட்ட இருக்க குற்றம் என்ன, நாம் யார், நம்மக்கிட்ட இருக்க குற்றம் என்ன. நம்ம குழந்தையிலேருந்து இது வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கோமே, அப்படியே தப்பே செய்யாமல், தப்பே நினைக்காமல், தப்பான வழியிலேயே போகாமல் அப்படியே நல்ல பிள்ளையாக வளர்ந்துட்டோம். சிலது நல்லது ஆசைப்பட்டிருப்போம், கிடச்சிருக்காது. சிலது கெட்டது ஆசைப்பட்டிருக்கோம், கிடச்சி வாங்கியிருப்போம். இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அப்போ கணவன் மனைவி இருக்கும்போதும் அவங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் ஒன்று பண ரீதியாக இருக்கும், இல்லைன்னா கௌரவ ரீதியாக இருக்கும், இல்லை நடத்தைகளுடைய விதங்களாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்தது நாம் கொடுக்க முடியலன்னா அது சண்டை நடக்குது. அப்போ சண்டையை போட்டுட்டு உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தோம்னா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், கோபம் கொண்டாலும் பாவம் செய்தார்கள், தங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்ம மேலேயும் சில தப்புகள் இருக்கும். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு மறந்துக்கிட்டு போக வேண்டியதுதான். இப்போ மனைவி ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா உடனே நான் புத்திசாலி ஆகிட்டு உனக்கு அறிவு இருக்கா, என்னமோ நம்மகிட்ட அரைக்கிற அறிவு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியும் அவங்க அறிவு இல்லாமல் இருக்கிற மாதிரியும். ஸோ அவங்களுக்கு அது தப்பாக தோணி நம்மகிட்ட சண்டை போடுறாங்கன்னா அதை தப்பு இல்லைன்ட்டு கொஞ்சம் நம்ம விளக்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். அது அண்ணன் தம்பிக்கு செய்கிறதா இருக்கலாம், தம்பிக்கு செய்கிறதா இருக்கலாம், மாமனுக்கு செய்கிறதா இருக்கலாம். ஏதோ ஒன்று காரியம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது அதை நம்ம போய் ப்ரெஸ் பண்ணாமல், இல்லைம்மா தாயே அக்ரிமெண்ட்டில் கையெழுத்த போட்டேன், நீ சொல்கிறது தான் நியாயம், இருந்தாலும் என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் பொறுமையோடு கையாளும் போது அங்கே சண்டைகள் குறைஞ்சிருது. இல்லை நான் யார், ஆண்ட பரம்பரை, ஆணாதிக்க பரம்பரை, பெண்களை அடுக்கி வச்ச பரம்பரை, உங்ககிட்ட வரதட்சணை வாங்கின சோம்பேறிங்க, உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது துட்டு எதிர்பார்த்து வந்த சோம்பேறிங்க, இப்படியெல்லாம் நம்ம மியூசியம் இருக்குன்னா வேலைக்கு ஆகாது. எப்படி வேணாலும் கல்யாணம் ஆகலாங்க. லவ் மேரேஜ் ஆகலாம், அரேஞ்ச்மெண்ட் ஆகலாம், பார்த்த உடனே பிடிக்கலாம், அதிக வரதட்சணை வாங்கிக்கலாம். எப்படி கல்யாணம் ஆனாலும் புருஷனும் பொண்டாட்டியும் உனக்கு இருக்க சொத்து அவங்களுக்கு, அவங்களுக்கு இருக்க சொத்து உங்களுக்கு, உன்னுடைய கஷ்டம் அவங்களுக்கு, அவங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு. ஒருத்தரை மன்னிப்போன்னு வாழ்ந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள், எங்கள் குடும்பம் எப்படி, உங்கள் குடும்பம் எழுப்பின்னா எல்லாமே ஒரே குடும்பம்தான். ஒரு சமயம் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் சொத்து சேர்த்துருக்கலாம். எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் புத்தி கம்மியாக இருந்தாங்கன்னா சொத்து சேர்க்காமல் போயிருக்கலாம். இப்போ நீயும் நானும் தான் ஃபேமிலி. வேதம் சொல்கிறது, நாம் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், இறந்தவர்களின் தேவன், இருப்பவர்களின் தேவன். நம்ம பரம்பரைலாம் முக்கியம் இல்லை, நம்ம குடும்பம்லாம் முக்கியம் இல்லை, நம்ம கொண்டு வந்த வரதட்சணை முக்கியம் இல்லை. இப்போ நீயும் நானும், நீ 100 ரூபாய் சேர்த்து வச்சா உனக்கு பெருமை, 200 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்தா எனக்கு பெருமை. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்த பெருமைன்னு நினச்சி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் சண்டைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா, ஆமென்.